விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அக்ரி பிரவீனா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பருத்தியில் வரக்கூடிய முக்கியமான வண்டை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் காட்டன் பக்கு, சிவப்பு பருத்தி நாவாய் பூச்சின்னு சொல்லுவோம். இதோட அறிகுறிகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூச்சிகள் வந்துட்டு காய் மேலே உட்காந்துக்கிட்டு சாறு உரியனால காயில் வந்துட்டு புள்ளி போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் காயை வந்துட்டு நம்மளுக்கு காஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ காயை வந்துட்டு சேதப்படுத்துறதுனால நம்மளுக்கு அந்த பஞ்சோட தரமுமே குறைஞ்சிரும். இளம் காய்கள்லாம் பார்த்திங்கன்னா அது வளர்ச்சியை இழந்து மகசூலுமே பாதிக்கப்படும். இந்த பூச்சி பார்த்திங்க அப்படின்னா காஞ்சு போன இல்லை வந்துட்டு பாதி வெடித்த காயிலாம் பார்த்திங்கன்னா கூட்டமாக தென்படும். இதை வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அறுவடைக்கு பின் பார்த்திங்கன்னா அந்த செடி கழிவுகளெல்லாம் அகற்றிடணும். சரி, இந்த பூச்சி வர்றதுக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ராடக்டான இன்ஃபினிட்டியை யூஸ் பண்ணுறது மூலிமா கண்ட்ரோல் பண்ணலாம். இதில் பூச்சிக்காக மட்டுமே 5 வகை நுண்ணுயிர்கள் இருக்குது. உங்களுக்கு பருத்தியில் வரக்கூடிய அந்த புழுக்கள், சாரோஞ்சிர பூச்சி, இந்த மாதிரி வண்டு, நூற்புழு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடும். இதை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கே ஒரு பாக்கெட் 250 கிராமே போதுமானது. 3 தடவை பயன்படுத்தணும். ஒரு தடவை ஸ்ப்ரே கொடுக்கணும், 2 தடவை வேருக்கு கொடுத்துடணும். இந்த மாதிரி நம்ம 3 டோஸ் கொடுத்துட்டாலே போதும். பருத்தியில் வரக்கூடிய எல்லா விதமான பூச்சியுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதுவே பருத்தி சாகுபடி செய்யும் விவசாயிகள் அனைவரும் வந்துட்டு இந்த மாதிரி வண்டு பிரச்சனை இல்லாமல் சாகுபடியை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்புக்கு 8807494699.